தெரிஞ்சு அவன் நான் கேட்ட கேள்வியில மெய் மறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ நீ கடைசிவரைக்கும் அந்த ஸ்டோரி சொல்லல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் சொல்லு. நீங்க முதல்ல உங்க கதையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் சச்சின் சொல்லுவான். சச்சின் சொல்லாதடா இருடா, முதல்ல விஜயமிகா கதையை கேட்போம். ஒண்ணுமே இல்லடா, நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது, அது பார்த்துச்சு, அதுக்கு பிடிச்சது, என்னது? அப்புறம் 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சது, அவ்வளவுதான். ரைட். வேற ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. வாங்க. சரி, எங்க மீட் பண்ணீங்க? காலேஜா ஸ்கூலா? பள்ளிக்கூடம். எப்போன்னு இருக்கான்டா இவன். இல்ல நம்பர் ஓட்ல நீங்க இருந்தீங்களா? எடிட் வருது, ஃபேனே ஆயிட்டாரு. கதை சொல்ல சொன்னா பாட்டு போயிருக்கேன் சொல்லி. எடிட் பிளாக் பண்ணிட்டேன், யாருமே இனிமே கால் பண்ண முடியாது. அகில் அந்த விருமாண்டி பாத்தீங்களா? விருமாண்டி எடிட் எப்பா எல்லாம் இந்த பக்கம் வரானுங்கப்பா. ஆனா அது வந்து ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு, நல்லாவும் இல்ல. அதுல எல்லாம் தெரிஞ்சா பட்டையெல்லாம் போடாம சும்மா அதுக்கு என்ன பட்டையை போட முடியுமா முடியாதா? முடியும். இது முதல்ல டிரான்ஸ்லேஷன் எனக்கு அது டவுன்லோடே ஆகல. பட்டையை போட முடிஞ்சா போட்டு அனுப்பி டவுன்லோடே ஆகாம போட்டுருக்காங்க. இது நல்லா இருக்கா? சேக் ஆகுற மாதிரி இருக்குது. பக்கத்து டீம்ல ஹேக்கர் வந்துட்டாங்க. இவன் வேற அடிவாங்க ஹேக்கர், அவ்வளவுதான். ஒரு பெரிய ஹேக்கர் இருக்காங்க. அது மனுஷனா மனுஷாவா? அப்படிதான் படிப்போம். ஒரு மிஸ் ஆயிருக்கும். ஒரு இதுவா புரியுதுடா, நிறைய என்னதான் ஒரு வானவிலா இருந்தாலும் இல்ல புரியல எனக்கு. வாயிலே கிரேனேட் எரிஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜயமிகா ஏதோ பேச ட்ரை பண்ணாரு, அவர் வாயிலே சேர்த்து அடிச்சாரு. நல்லா பாருங்க, எக்ஸாப்ட் கட்டும். அதுதான் நான் வாயில அடிச்சாங்கன்னா சொன்னேன், நான் வந்து கிரேனேட் போட்டு அடிச்சாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி நின்னே சொன்ன வாயில கிரேனேட் போட்டாங்க. அது எங்களுக்குடா, அவருக்கு வாயில அடிச்சாங்கன்னு தான் நான் சொன்னேன். என்ன இப்ப என்னன்னா நாங்க 2 கில் அடிக்கணுமா? சோ 2 கில் அடிக்கணும். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? சச்சின். நீ வச்ச வாய் என்ன மறந்துட்டியா? அதுக்கப்புறம் இவன் பாட்டு பாடுறதுனாலே தோக்குறோம். மறுபடி அடிக்கிறான். என்னடா அது? நான் அடிச்சா என்ன பரவே முடியாது. அவ்வளவுதான். யூஎம்பி அடிக்கக்கூடியது என்னதான் நம்ம அடிச்சா அடிக்காது. ஜெயிச்சுட்டே இருக்கவங்க சொன்ன அந்த நல்ல மனுஷனை கூப்பிடுங்க. இந்த வந்து நிக்கிறாரு. காலம் வாழ்க. மைனஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மேட்ச் தொடங்கும் போது 34 ஸ்டார்ல இருந்தாங்க. பேசாம நிறைய அமுச்சு விட்டு AWM பிளேயர் இறக்கிற வேண்டியது. கஷ்டம். இப்போ தோத்துட்டே இருக்கோம். இல்ல பொருள இருக்கு. ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஜெயிச்சோம். நான் என்ன பண்ணேன்ட்டு நீங்க வந்து இப்ப நிறைய கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்றீங்க. நான் சும்மா சொல்றேன். பாருங்க, கவர்ச்சிகரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறேன். நான் கேக்குறது இருக்கா? நீ கேக்குறது இரு. நான் ட்ரெஸ் ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா போடுறதுக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் வந்து அப்படியே அவுட்ஃபிட் போட்டோம். நான் நல்ல டைம் தரேன். ப்ளூ கலர் பீச் ட்ரெஸ் அது இல்ல, அது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோல்ட் ராயல் ட்ரெஸ் தானே கேக்குற? அது கோல்ட் ராயல். அது பாவி, அதுவே தெரியாதா?
பாக்கலாம் இருக்கும். செடி செடி இப்படா அக்கா அடிக்காதக்கா. ஏய் தற்குறி அடிக்க மாட்டேங்க இப்ப. அது சாப்பிடுறா. ஓசிக்கலாம் அடிச்சியா நான் செத்த இடத்துல மேல இருக்கு. அருவா வச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஷாட்கன் வச்சிருக்கு. சரியா சேஃபா இருந்துக்கும். அங்க உங்ககிட்ட அது இல்லையா? என்கிட்ட இருக்குடா, அது என்கிட்ட இருக்குடா. அது என்கிட்ட இருக்கு. என்ன தலைவா அவன் அடிக்கணுமாப்பா, விடுங்க. அவன் விட மாட்டான். ஜெடி அடிக்கல, சும்மா தான் ஓடிட்டு இருக்கேன். ஏய் போய் அடிடா. அடிடா. இதையாவது இட்டு போ, இங்க வா, இதையாவது எடுத்துட்டு போ. ஐயோ நீ எங்கேயா போய் பலியிரு. அவ்வளவுதான், நீ சோக்காக்குறேன்னு சாப்பாடு. நிக்க கூடாதுயா, ஓடணும். அவ்வளவுதான், ஜெயிக்கிற மேட்ச் தோத்துக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. இவன் செத்தா. ஏய் கண்ணோ அங்க போட்டடா. டேய் ஏன்டா நீ சாவடிக்குற? அப்பா அடிச்சான்டா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. வேற இவங்க டென்ஷன் ஏத்தி விட்டு நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு குறிக்கோளை போனா அந்த குறிக்கோளை வந்து நாசமாக்குற ஒருத்தன் வந்து சச்சின். ஆனா சச்சின் கிட்டல நீ மாசு அங்க பிள்ளை பின்னாடி இப்படி நிக்கிறான். அந்த ஆளு எனக்கு குதிக்குது. குதிக்குது. ஹெட்ஷாட்டுக்கு எங்க இருப்பான்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து பாயிண்ட் வரட்டும் ஆமா கிருஷ்ணதாரி. சரி அந்த ட்ரெஸ் இருக்கா கன்ஃபார்மா? இருக்கு நீ வெயிட் பண்ணு. அது நான் எல்லாரும் சரி நம்பர் டாடி நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் பேசணும். ஒரு 2.5 காப்பாத்திட்டு ஓடிடு. நான் இருக்கேனா? சரி ஓடிடு. பயமே ஆடி அந்த பக்கம் முகாத அங்க ஒருத்தர் நிக்கிறான். ஐயோ சச்சின் டேமேஜ் பா. அந்த பக்கம் பாடல கிடையாது. ஏக்கா ஓரியன் போட்டாங்க. ஓசிக்கில் அடிக்கிறாங்க எவனோ. ஏடா உன்னை காப்பாத்தி விட்டதுக்கு ஓசிக்கில் அடிப்பியாடா நீங்க? ஏய் ஒரே ஒருத்தன் இல்ல எப்படி காட்டி வச்சிருக்கான். அடிக்காம இருந்துருக்கோம். அவன் ஓரியன் போட்டு வர. நான் ஓரியன் எப்படி அடிக்கிறது? அடின்றீங்க பாத்தீங்களா? ஓரியன் போட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் அது போக்கர் எப்படி பட்டியா இருக்கு. போட்ட பட்டியா ஜோக்கர் எப்படி பட்டியாவே இருக்கு. க்ளோல் வாங்கி கொடுங்க. என்ன இது, நம்ம எல்லாரும் ஒரே கில்ட்டா போறனால எனிமி டீம்ல ஒரே கில்ட்டா வராங்களா? அதனால நான் அன்னைக்கே சொன்னேன். அதெல்லாம் இல்ல நொட்டல என்ன. அங்கிள் சூப்பர் பிளான் சக்சஸ். நான் அவரு கூட போனா செத்துருவான். அப்படியே டேய் கூட போனா செத்துருவோம். கரெக்ட்டா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் காட்டும். அப்படியே அங்கே நில்லுங்க டாக்டர். அப்படியே லால் இல்ல फ्रेंड्स. யாரு பின்னால போய் சாவறீங்க? இப்பெல்லாம் கொஞ்சம் டாக்கல் சாவே அவ்வளவுதானே. என்னப்பா என்னமா சொன்னீங்க? இந்த சைடு மாத்திரம் பாடி இவ்வளவு நேரம் 4-5 அடி வாங்கி ஓடுறான் அவன். ஒரு அடிதான் அடிச்சு நான் செத்து படுத்துட்டேன். ஒரே ஒரு அடிதான் அடிச்சான். கழுத்து ஒன்சதான் லாக் ஆகிடுச்சு. 4 பேர் சுத்தி அடிக்கிறான். ஒரு இன்ச்சு நகரல. அதான் சொல்றேன். அவங்க வச்சிருக்கலாம் போக்கர், நீ வச்சிருக்கிறது சோக்கர். கரீனா அவனை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். இன்னொன்னு ஒரு பச்சை கலர் வச்சிருக்கேன், அதை மாத்திட்டு வரவா? ஆமா மஞ்சள் அப்படின்ட்டு இருக்கே டாப் பண்ணதா. அதை வச்சுட்டே ஒண்ணு. ப்ளூ இருக்குடா. எல்லாம் இருக்கும் தொடர்ந்து. அது வந்து ஹெல்ப் தான் பண்ணும், பாக்கி நீ அடிக்கணும். அதுவே தானா சுடாது. அந்த அளவுக்கு
நல்ல damage. ரெண்டு பேரு அங்கிள் ஜாலியா போறாரு. அதுக்காக தான் நான் வந்து காப்பாத்துறேன். எப்படி ஓரி நாரா டேய் நீ போட்டு வர நீ பயமா இருக்கு. டீம்மேட்ட பார்த்து பயந்த ஒரே ஆள் நம்மால் தான். நொட்டாத வந்து அடி. இங்கே இருக்கான். நல்ல டேமேஜ் என்னடா சாவறீங்க? இப்போ ஓசிக்கில அடிப்பாய் மர. அடிஸ்டா. நல்ல டேமேஜ் பண்ணி இல்ல நான் மட்டும் எடுத்துறேன். முதல்ல கில் அடிங்க அப்புறம் ஓசிக்கு போலாம். ஏய் நரி தாக்கப்பட்ட தருணம். என்னால் முடிந்த அளவுக்கு அடித்தேன். அவன் என்னத்தை வைத்து அடிக்கிறான் என்று தெரியும். நீங்க சொன்ன மாதிரி இந்த போக்கர் ஜோக்கர் மாதிரி தான் அடித்துக் கொண்டிருக்கிறது. டேமேஜ் கொடுத்து அமிச்சேன். நீயே டேமேஜ் பண்ணி செத்துட்டு மூடு வாய. அவனுக்கு லெவல் 4 மிஸ்ஸே எடுத்துட்டு போனாங்கடா டேய். என்கிட்ட இருக்கே லெவல் 4 வெஸ்ட். ஆமா எலிமிட்டர் வாங்கிட்டு வந்துட்டானே நம்ம போது கிடையாது. நல்லாச்சு அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் வாய் விடுங்க. பேசாம M87 இல்லையா? கிடையாது. லாஸ்ட்ல ரெண்டு பேரும் அடிக்கிறீங்க. விஜயமிகாந்தா இங்க ஒரு தூக்கம் போட்டு போறான் பாருங்க. கேவலமா செத்து விட்டேன். ஒருத்தர் மாதிரி அவ்வளவுதான் டேமேஜ். போய் ரிவைவ் பண்ணா ரிவைவ் அடி அடி. ஏய் ரிவைவ் பண்ணா அடிக்காத பக்கத்துல போடி. அவ்வளவு சுத்தி போட்டு அடிக்கறாங்க. தல சூப்பர். விஎஸ்கே லைட் பண்ண ஸ்கோப் போட்டு அழகா தூக்குனாரா ஹெட்ஷாட் அடிச்சான். இவரானா ரெண்டு பேருமே அதான் பின்னால வந்து அடி விடுவாங்க. இல்ல இவரு விஎஸ்எஸ் அவ்வளவுதான் ஆகாசத்தை நான் பாக்குறேன். ஆருக்கு நான் பாத்து பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் அடிச்சிட்டாரு. நோட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப மேல இருந்து அடிப்பாங்க பாருங்க. பின்னாடி நீங்க இத அடிச்சா ஏசு. அப்பா அவன் அடிச்சான். இல்ல நீ அவன் சாப்பிடுறியா? என்ன அவனுக்கு ஏசு இப்ப காமிச்சதுல டபுள் கில் தான். அப்புல டீம் ட்ரிபிள் தாயா வருது. அதான்டா போன தடவை டபுள் இப்ப ட்ரிபிள் ரா பைத்தியமே. ஏஸ் எங்க அதான் கேக்குறேன். ஏஸ்னு சும்மா சொன்னேன். இல்ல அதுக்கப்புறம் டபுள். அடுத்த தடவை கடல்ல வாங்கி தரேன்டா வாங்கடா. ஓச்சு விட்டுது. இனிமேல் ட்ரெஸ் மாத்திட்டு வரான். வெயிட் நீ கேட்டது எங்கடா? நிறைய பண்ட்ல மாத்து டக்குனு. ஓ பயாஸ் போட்ட அண்ணே விளக்கெண்ண இதேவன் கேட்டா. சீ இந்த கர்மமா. நம்ம எதை கேட்டா எதனா கேட்டீங்க அங்கிள் இதுல நான் எதை சொல்றேனே அந்த ப்ளூவா டார்க் ப்ளூ சொல்றியா? நான் லைட் ப்ளூ. அதுதான் அது காசு கொடுத்து வாங்கணும். அவ்வளவுதான். அங்கிள் டக்குன்னு அதை ஒண்ணு வாங்கி போடுங்க. இல்ல ஸ்டோர்ல இருக்கா நரி? ஸ்டோர்ல யாருக்கு அது? ஆமா 1000 டைமண்ட்ஸ். அங்கிள் அதுக்கு அவருக்கு மெசேஜ் வந்து 1000 டைமண்ட் தான்டா அது முட்டாள். அங்கிள் பரவாயில்ல வாங்கி போடுங்க அங்கிள். அது ரெண்டு கன் ஸ்கின் வாங்கிட்டு போறேன். இந்த Dress எப்படி இருக்கே? எதுக்கு அங்கிள்? ஓகே சாரி பரவாயில்ல. உங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி மொத்தம் காசு வாங்கி போட்டு உங்க பையனுக்கு ப்ளூ கலர் Dress வேணுமா? என்ன ட்ரெஸ் வேணுமா? கொஞ்சம் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கி கொடுத்துருவோம். அவருக்கு வந்து ஒன் பீஸ் வேணுமா? அவருக்கு வாங்கி கொடுங்க. ஓட்டு கேட்டு வைக்கிறதுலயே குறியா இருக்கீங்க. நானும் இவன் நின்ன இடத்துல ஓடுறத பார்த்துட்டு எனக்கு நெட் கட் ஆயிடுச்சு பயந்துட்டேன். சச்சின் ஐயா இது மாத்தவே இல்லை எவ்வளவு நேரம். அதான் உள்ள போ அது கூட
நல்ல டேமேஜ் அவனுக்கு. யாரும் சுட மாட்டாங்க. இல்லையாவது கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது பண்றதுக்குள்ள லேட்டா பண்ணு காட்டுவாசி கர்மம். வாரத்துக்குள்ள நீங்க செத்து போய் அவன் வந்து அடிச்சிட்டா நான் ஏய் 6 கிலோ கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு நன்றி சொல்றீங்களா யாராவது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அது ஆட்டோ லாக். ஏய் வேணும்ட்டே கன்ஃபார்ம் தான்டா நான் அதுக்கு தான்டா அடிச்சேன். ரிவே பண்ணிர கூடாதுன்னு அடிச்சேன். சரி வா அடுத்த ரவுண்ட் போ. ஆனா இவன் தான் பக்கத்துல இருந்தா ரிவே பண்ணல. நேகா ஸ்கேங். இந்த பேரை பாருங்க. நேகா ஸ்கேங்க. இதான் ஒரே இதா வருவாங்க நீங்க. நம்ம ஒரே கில்டா போனா. நீ சொல்லிடுவடா. மூச்சை பிடிச்சி அடிக்கிறது எனக்கு தானே தெரியுது. மொக்கிட்டு சொல்றதுல மூளையே சூடாதுடா. இதுங்கடா நம்ம எல்லாம் விஜய் நீங்களும் நானும் வந்து டீம்ல வந்து அது பேருங்க சியர்ஸ் பண்ணோம். சியர்ஸ் ஒரு கேர்ள்ஸ் ஆர்னா நல்லா இருக்கும். ஐஸ் வச்சுக்கிட்டு நான் தான் பண்றது. என்ன பெப்பர் பாட் சார் சொல்லுவோமா? வலியுது. நீங்க முன்னாடி பாருங்க நான் பின்னாடி. இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சேடி தெரியுமா? அப்பா முன்னாடி பாருங்க. அது தெரியலப்பா சேடி யாரு ஓடி வரீங்க? நீ அங்க பக்கறதா யாரா இங்க வந்து. சரி அங்கயா. இப்பலாம் அங்க பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களாவே. தைரியம் இருந்தா கீழே வா. நாங்க மேல வர மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தைரியம் இல்லை. அடுத்து மாமி கீழே குதிச்சுட்டு அவ்வளவுதான். ஏடா நான் கேட்டேன். ஏய் இன்னொருத்தன் பின்னாடி ஒருத்தர் அடி அடி அவ்வளவுதான். மூணு கிலோ நான் எடுத்திருக்கேன். 2 கிலோ. அதான் 2 நான் எடுத்தேன். எப்படி 3? ஒரு கண்ணு கொடுக்குறா. அங்க கீழே போட்டேன். செத்துட்டீங்கண்ணே. ஏன்ட்ட இருக்கு வேணுமா? ஒரு ரிப்பேர் கிட். அது நீயே வச்சுக்கோ. அது வேண்டாம். மார்க்கெட் விக்கிற அதெல்லாம் அங்கிள் தள்ளுறது. அவர் எப்பவும் இந்த கண்ணை வச்சுதான் ஆடுவாரு பைத்தியமே. நிறைய எனக்கு கண்ணு கொடுக்கல. நான் போய் சாவ போறேன். நீ ஆல்ரெடி கட்டு தான் வச்சிருச்சு. நீ என்ன இப்போ உங்க ஆளு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டென்ஷன் ஏத்துறா? நானும் டிராப் அடிப்பனா மாட்டேனான்னு வெயிட் பண்றீங்க. டிராப்ல அடிச்சிட்டாங்க நீ. ஒருத்தன் டவுன் ஒருத்தன் நல்ல லாங் ரேஞ்ச் வாங்கிருக்கலாமோ? என்கிட்ட லாங் ரேஞ்சே இல்லையா. ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்ச் தான் வச்சிருந்தேன். கண்ணே வாங்கல இந்த மேட்ச். இல்லடா அவங்கிட்ட ஸ்டோர்லடா. எனக்கு புரியல bro. ஜோன் வருது. நேரா கிங் ஃபிஷர் இருந்தா போட்டு பொளந்திருப்பனே. தப்பன்ட்டனே. ஓடு. பின்னால பாத்து ஜெடி. கிளியர். ஏடா டவுன் ஆவன அழுத்திட்டு இருக்க ஜெடி. டவுன்ல பார்க்கலையா? அதான் பூச்சை அடிப்போம் அப்படினே. ரைட். அங்க முடியாது. முடிஞ்சிருச்சு. நோட். இல்ல முடியாதுன்னு சொன்னாதான் உங்களுக்கு நடக்குது. அதனால தான் முடியாதுன்றான். நம்ம டீம்ல தப்பா சொன்னா கரெக்டா இருக்குல்ல. ஓகேட்டான். சேர்ந்து ஓட்டிட்டான். எல்லாம் உங்களுக்கு கத்துக்கிட்டதா? எல்லாம் உங்க ட்ரெயினிங். அவன் தனியா பாட்டு பாடிட்டு இருக்கான் फ्रेंड्स. அவன் தனி உலகத்துக்கு போய் அவன் வைப்லயே ஆடிட்டு இருக்கான். வைப்ல அம்மா தாயின் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். போறாப்பல அங்கிட்டு போய் இங்க ஒருத்தன வராது. வாங்கடா. நான் மேல இருந்து பேக்கப் கொடுக்கிறேன். நான் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. நான் மேல இருந்து பேக்கப் கொடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தன் பக்கத்துல வந்துட்டான். நானும் உங்க பக்கத்துல வந்துட்டேன். நான் தான் யாரு? இதுதானே. வைப்ரேஷன் அதெல்லாம் மெண்டல். தற்குறி மாதிரி பேசுவான். டிராப் இட்டு தான் ஓடி வரான். ஏய் 2 பேர் இருக்காங்க முன்னாடி. நல்ல டேமேஜ். நான் இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? சரி பாம்பு இருக்கா? நீ இருக்கதான் ஏன் பயம்? செடியே உங்ககிட்ட இல்லங்க.
எப்பா மூணாம் நம்பர் பாம்பு இருக்கா இல்லப்பா ரெண்டா டேய் உங்க எவ்வளவு பின்னால பாம்பு வரண்டா பின்னால வீட்டுக்குள்ள பாருங்க ஓசிக்கல நீங்க தானே சொன்னீங்க அடிக்கிறான் ஓசிக்கல மட்டும் எடுக்கிறான் அடிக்க மாட்டானுங்க காப்பாத்த வந்தானா இல்லையா சரி வரேன் வேற பிரச்சனை இல்லையா ஐ லவ் யூ செல்லப்படி ஐ லவ் யூ யாருக்கு ஐயோ மெசேஜ்ல போடாம வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க போட்டாம சரி அதான் பின்னால இருந்து அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குளோவால் உடைக்கிற அடிச்சிருங்க அவள கண்டிப்பா ஜெயிச்சிட்டே இருக்கோம் அங்கிள் பார்த்தா அங்க சொல்ற டைலாக்லாம் இங்க சொல்லிட்டு இங்க சொல்ற டைலாக்லாம் அங்க சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் நீ கொண்டு கூட ஏத்திடுவாங்க நான் பேக்கப் மேல போறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேய் டேய் வேணாம்டா டென்ஷன் கூட வாடா நல்லா நடந்தா எப்படி யோசிச்சு பாருங்க இது காசு இருக்கா அங்க போயிட்டு ஹெட்ஷாட் போடுன்றீங்கன்னா இங்க வந்து இப்ப சொன்ன டைலாக் சொல்லிடுவீங்க எப்ப எனக்கு என்ன டக்குன்னு போடு 300 ரூபா இருக்கு என்ன வேணுமோ கேளு வாங்கி கொடுத்துட்டேன் இன்னும் 200 ரூபா இருக்கு வேணா கேளுங்க நான் டைம் முடிஞ்சு போச்சு வேலை நிக்கணும் ஒரு பாடி நான் தான் சொன்னேன் பேக்கப் கொடுக்குறேன்ட்டு அதான் வராது எனக்கு யாரோ டிரைவ் அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஒருத்தன் ரெண்டு பேரும் பாம்பு பண்றோம் அங்க பாம்பு வரும் போகாத யாரோ 7 கில் அடிச்சு 3000 டேமேஜ் கொடுத்துருக்காங்க சரி ஏன்டா டேமேஜ் கொடுத்தனே ஊக்கான் இருக்கேன் அமுக்கிட்டு குச்சா ஒரு ஸ்கில் கோல்ட் ஒன் வந்துருச்சு செத்தான் செடி அடுத்த அங்கிள் பாடி ஐயோ சாவறான் என்ன இது பக்கத்துல விஜயமிகா பாடி அடுத்தது நீங்க இருக்கிற வீட்டு 100 ரூபா பெட் அடிக்க மாட்டாரு தெரியுது, ஆனா அடிக்க 100 ரூபா பெட் கீழ இறங்கிட்டான் அவன் 4 பேர் நான் 500 ரூபாய் பெட் கட்டணும் அடிக்க மாட்டானே 100 ரூபாய் கட்டுறேன் ரைட்டு சரி அப்ப ஜேடி மேல வந்து எடுத்துக்கோங்க ஜேடி பெட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க ஸ்டார்டிங்லாம் கரெக்டா தான் இருக்கும் ஃபினிஷிங் சரிக்கல நான் முடிஞ்சிருச்சுல 500 ரூபாய் ஜிபேயா எப்படி அங்கிள் அனுப்புவோம் அதாவது ஒருத்தன் புஷ் பண்றவனே பாராட்டுறதுதான் கிடையாது என் 3வது லெவல் நாக்கிட்ட அங்க போயிடுச்சுடா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது போனா போயிட்டு போகுது ஏத்தி வச்சிருந்தா அது அங்க போயிடுச்சு டபுள் வெட்டார் எடுங்க அதான் பண்ண போறேன் எல்லா டபுள் வெட்டார் எடு இருந்தாலும் நான் கரெக்டா சொன்னேன் லாங் ரேஞ்ச் எவனா எடுத்துக்கோடா நான் டாம்சன்ல டேய் தாம்சனுக்கு உள்ள போட்டுட்டு ஏதோ லாங் ரேஞ்சர்டா ரைட் டைம் முடிய போச்சு என்னப்பா 10 ஆயிட்டா 11 ஆயிட்டா 11 ஆச்சு நெட் கட்டாச்சு அதான் பார்த்தேன் நெட் கட்டாம டைம் கட்டாவுது இல்ல 10 கட்டாவும் ரைட் நான் கூட 10 மெசேஜ் ஏ டிமிட்ரி ஐயோ பாடி எப்படி இருக்கு அடிச்சா நீ அடியா ஏய் என்னடா தேடி புடிச்சு எடுத்துட்டு போறான் அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க இந்த மேட்ச் இப்ப நான் 3 கில் அடிக்கிறேன் கேட்காது 2 கில் ப்ரோ நான் ஒன்னும் கில்லே அடிக்கல ப்ரோ அப்ப நம்ம டீம் தோத்ததுக்கு நீ தான் காரணம்னு பதிவு பண்ணலாம் நம்ம நல்ல லெவல் 4 வெஸ்ட் இல்ல Restored EP for everybody. I need equipment. அவன் 8 லெவல் 4 வெஸ்ட் உள்ள நண்பர்களை அடிச்சிருக்கேன் எனக்கு அந்த குரோசா வேணுமே பொண்டாட்டி வாங்கி தட்ட என்ன ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் அவர் பொறுத்தது போதும் பொங்கியல் என்று சென்று விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எனிமிக்கு ரேட் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனிமியும் போடுறாங்க ஐயோ அடி வாங்கிட்டு வரனா இல்லையா ஐயோ டிமிட்ரி வேஸ்டா பண்ணிட்டு டிமிட்ரி வேஸ்ட் ஆயிடுச்சு சரி வா சச்சின் கிட்ட எனிமிங்க Skill on
on cooldown. ஒருத்தன் ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டீங்க. அவ்வளவுதான் முடிச்சு விடு சச்சின். அச்சோ உங்ககிட்ட தான் இருக்கானா? ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இருக்கீங்க சரி, ஒரே உங்ககிட்டயே ஒரு யார்கிட்ட எனிமி? சச்சின் சரி ரைட் சைடு உள்ள பாம் போட்ட பாம் போட்டு என்ன ஒருத்தன் செத்துட்டான். அவன் ரிவே பண்றான் போடா. டவர் கட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோல்வி முடிஞ்சிச்சு. ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோக்கடிக்க வைத்த டவர். வெளியே போனா நம்ம கழுவி ஊற்றுவாங்க. டேரக்டா அப்படியே வெளியே போகாம எங்கேயா போயிருக்கலாம். டீம் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ். நான் போன டவர் கட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ அடிச்சிருந்தா அந்த நம்ம போயா தெரியுமா? யோ நான் அடிச்சிட்டு தான் இருந்தேன். நான் ரெக்கார்டிங் வேணுமா காட்டுறேன். டவர் கட் ஆயிருச்சு. அப்ப திரும்பி அந்த பாம் போட்டு ஒருத்தனை டவுனும் பண்ணிட்டேன். ஏன் அந்த கில் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா நானு. அதுக்கப்புறம் ஜேடிக்கு பேக்கப் போறேன். நெட் கட்டு. கரீனா வின்ஸ் அதிகம். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க.